வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ வரக்கூடிய 10ஆம் வகுப்பு சமூகவியல் பொதுத் தேர்வுக்கு கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்கள் வரக்கூடிய சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 5 மார்க்கு 8 மார்க்கு எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. டைம் லைன் ஆகட்டும், மேப் ஆகட்டும், கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். இதில் ரஷ்ய புரட்சியின் உலக அளவிய தாக்கத்தினை கோடிட்டு காட்டுக, முத்துத்துறைமுக நிகழ்வை விவரிக்கவும், சுவாமி விவேகானந்தரின் செயல்பாட்டல் சித்தாந்தத்தின் தமக்கென்ன, அதே மாதிரி ஆங்கில இந்தியாவில் விவசாயிகள் கிளர்ச்சி எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டது, திருப்பூர் குமரின் வீரமரணம் குறித்து சிறுவிருப்பு வரைக ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வாட் இஸ் பஸ்ட் மான்சூன், கலப்பு வேளாண்மை என்றால் என்ன, வாட் இஸ் மிக்ஸ்டு ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை, வாட் இஸ் கம்யூனிகேஷன், வாட் ஆர் இட் இஸ் எ டைப்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா கடல் பாதுகாப்பு வேளாண்மையின் சதுப்பு நில தாவரங்களின் பங்கு என்ன, வாட் இஸ் த ரோல்ஸ் த பிளேட் இன் மேங்க்ரோ கோஸ்டல் ஜோன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், வாட் இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்டட் பை ஹூம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாக்குவதற்கான காரணங்களை குறிப்பிடுக, ஸ்டேட் த ரீசன் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் பிரிக்ஸ். நெக்ஸ்ட்டு ஜிடிபியில் உள்ள பங்களிப்பு துறைகளை எடுத்துக்காட்டுடன் எழுதுக. அதே மாதிரி வளர்வீத வரி என்றால் என்ன, நமது இந்திய நாட்டின் வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சங்கள் யாவை. அதே மாதிரி கோடிட்டிடம் கேட்டிருக்காங்க. ஸோ அது கீழே வேலு நாச்சியாரை பற்றி விரிவாக எழுதுக, ரைட் அபவுட் வேலு நாச்சியார். முதல் உலக போருக்கான காரணங்கள் வேறுபடுத்துக, வேளாண் சார்ந்த மற்றும் கனிமம் சார்ந்த தொழிலகங்கள். காரணம் கூறு, கிழக்கு தொடர்ச்சி மலையானது தொடர்ச்சியற்ற குன்றுகளாகும். ஸோ அது கீழே ஐக்கிய நாடுகளின் சபையின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளை ஆய்வு செய்க. 1857ஆம் ஆண்டு பெருங்காலத்தின் தோல்விக்கான காரணத்தை எழுது. நகரமயமாக்கம் என்றால் என்ன, அதன் தாக்கங்களே எழுதுக. வாட் இஸ் அர்பனைசேஷன், எக்ஸ்பிளைன் த இம்பேக்ட். இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரை சமவெளி பற்றி எழுதுக. ஆளுநரின் பல்வேறு அதிகாரங்கள் பற்றி விவரிக்கும் ரொம்ப முக்கியம். உலகமயமாக்கலின் சவால்களை எழுதுக. இந்தியாவின் வேளாண் கொள்கையின் சில முக்கிய நோக்கங்களை சுருக்கமாக எழுது. ஸோ அதுக்கெல்லாம் டைம்லைன் இருக்கு. இந்திய வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ராமலிங்க சுவாமிகள் வாழ்க்கை மற்றும் போதனைகள் பற்றி எழுதுக. அதே மாதிரி இந்தியாவில் காந்தியடிகள் நடத்திய தொடக்க கால சத்தியாகிரகங்களை விளக்குக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ வீடியோ பண்ண ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. தேங்க்யூ.